கடந்த வாரம் நான் சொன்னபடி, இந்த வாரம் காக்காய் வலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வலிப்பு வியாதிய பத்தி, ஆங்கிலத்தில சொல்லணும்னா சீசர் இல்லன்னா எபிலெப்சிய பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இத பத்தி ஒரு பேசிக், அதாவது ரொம்ப உங்களுக்கு எளிதா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்னபடி நம்ம மூளையில வந்து முழுவதும் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், அதாவது கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒயர்ஸ் தான் ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிட்டு இருக்கு. நான் ஜென்ரலா சொன்னேன். இப்ப நீங்க நம்ம வீட்ல லைட் எரியுதுனா கூட நம்ம ஸ்விட்ச் போட்டா தான் லைட் எரியும். இந்த வலிப்பு வியாதி எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் போடாமயே, அதாவது எந்த ஒரு ஸ்டிமுலேஷனுமே இல்லாம, நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த வயர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா, வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த வலிப்பு வியாதி. அதாவது நம்ம மூளைக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நெறைய நம்ம வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். தலாமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் கேட்வே ஆஃப் பிரெயின். எல்லா சிக்னல்ஸும் இந்த வழியா உள்ள போகும். இந்த வழியா வெளியில வரும். இந்த தலாமஸ்ல வந்து டி டைப் கால்சியம் சேனல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதாவது ஒரு கேட்வே இருக்கு. இந்த கேட்வேங்கிறது வந்து என்னன்னா, இந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய இந்த வழியா தான் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வைங்களேன்.